ओमाज्ञातिमिरान्दस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு விஸ்வரூபத்தின் சிருஷ்டி. இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 9வது பதம். ஆத்யாத்மசாதி தெய்வச்ச சாதி பூத இதி த்ரிதா விராட் பிராணோத சவித ஏகதா ஹிருதயேன ச. பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபமானவர் 3, 10 மற்றும் 1 என வர்ணிக்கப்படுகிறார். அவர் உடல், மனம் மற்றும் புலன்கள் என 3ஆகவும், எல்லா அசைவுகளையும் இயக்கும் 10 வகையான சக்தி வாய்ந்த உயிர் சக்திகள் என 10ஆகவும், மேலும் உயிர் சக்தியின் உற்பத்தி செயல்படும் ஒரு இதயம் என 1ஆகவும் இருக்கிறார். சரி, அப்போ பிரபஞ்ச சிருஷ்டி, படைப்பு, இந்த சிருஷ்டிப்பு லீலை எப்படி நடக்குது, படைப்பு எப்படி நடக்குது, படைப்புக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, படைப்பாளி என்று ஒருத்தர் இருக்கிறாரா, படைப்புன்னு ஒண்ணு நடக்குதுன்னா படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறாரா, இது எப்படி இதெல்லாம் நடக்குது, இதை பற்றி பல்வேறு கருத்துக்களும் பல்வேறு விதமான பேச்சுக்களும் வழக்கத்துல இருக்கு. திடீர் ஒரு சிலர் சொல்றாங்க திடீர்னு தானா வந்துருச்சு, திடீர்னு ஒரு பிரபஞ்சத்துல ஒரு வெடிப்பு ஏற்பட்டது, திடீர்னு எல்லாம் வந்துருச்சு. சில விஞ்ஞானிகள் திடீர்னு வந்ததுன்னு சொல்றாங்க. சிலர் இயற்கைங்க, அது இயற்கையாவே இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சிலர் மனக்கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சிலர் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சிலர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த படைப்பை பற்றிய வியப்பு, என்ன அற்புதமான படைப்பு, அதிசயம், அற்புதம், பெரிய பெரிய பிரம்மாண்டமான மலைகள், பெரும் அருவிகள், அழகான இயற்கை காட்சி, சூரியனின் உதயம், சூரியனின் மறைவு, சந்திரோதயம், மழை பொழிவது, எவ்வளவு இயற்கையில் விந்தைகள் நடக்குது. அது நீங்க ஹிமாலயத்துல போனா, பத்ரிநாத், ரிஷிகேஷ், ஹரித்வார், இந்த மாதிரி ஹிமாலயத்துல போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்களையும் பார்க்கலாம். யமுனோத்ரி, பத்ரிநாத், இங்கெல்லாம் ஒரு பக்கம் கங்கா நதி, கங்கா நதி ஐஸ் கோல்டு வாட்டர், அப்படியே குளிர்ச்சியான தண்ணி. அது கொஞ்சம் தள்ளி போனா அந்த இடத்துல ஒரு வெந்நீர் ஊற்று இருக்கு, வெந்நீர் ஊற்று. யமுனா நதி ஐஸ் கோல்டு வாட்டர், அப்படியே குளிர்மையான தண்ணி. யமுனா பக்கத்துல ஒரு ஊற்று இருக்கு, வெந்நீர் ஊற்று. இது இன்னைக்கு விஞ்ஞானிகளால கூட ஆராய்ச்சி பண்ண முடியும், எப்படி இதெல்லாம் நடக்குது. ஒரு பக்கம் அப்படியே ஐஸ், அப்படியே தண்ணியில கை வச்சா கையெல்லாம் விரைச்சிடும், அப்படி ஐஸ் கோல்டு வாட்டர், அப்படி குளிர்மையான நீர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படி வெந்நீர் ஊற்று. கொஞ்சம் அரிசியை ஒரு துணியில கட்டி உள்ள வச்சா சாதம் ஆயிடுது. இங்க நம்ம குக்கர்ல வச்சு விசில்லாம் விட்டுட்டு இருக்கிறோம். 2 விசில் விடுறதா, 3 விசில் விடுறதா. அங்க குக்கரே தேவையில்லை, குக்கர் தேவையில்லை, விறகு தேவையில்லை, அடுப்பு தேவையில்லை, சிலிண்டர் தேவையில்லை, ஒரு தேவையும் இல்லை. ஒரு துணியில அரிசியை மட்டும் கட்டிட்டு அந்த வெந்நீர் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா அடுத்து ஒரு 5 நிமிஷத்துல சாதம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு தூக்கி அதுல போட்டா அது வெந்து போயிடும். இப்படி ஒரு பக்கம் வெந்நீர் ஊற்று, இன்னொரு பக்கம் ஐஸ் கோல்டு வாட்டர். வெளியில குளிர் நடுங்குது, குகைக்குள்ள போனா அப்படியே ஒரு இதமா இருக்கு, உஷ்ணமா இருக்கு.
குகைக்குள்ள உஷ்ணமா இருக்கு, வெளியில வந்தா குளிரா இருக்கு. அதிசயம், அற்புதம். இந்த அதிசயங்களும் அற்புதங்களும் எப்படி நடக்குது? கங்கா தீர்த்தத்துடைய மகிமை என்ன? எப்படி கங்கா தீர்த்தம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு? இது ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஞ்ஞானிகள் இதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க. மனக்கற்பனையாளர் உட்கார்ந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி நடந்திருக்கு, இது எப்படி நடந்தது, அது எப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கற்பனை பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியல, ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியல. ஏன்னா இது ரெண்டுமே சொந்த முயற்சி தான். பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம் யோ வாயோ ரதாபிமன்சோ புலிப்புங்கவானா சோ யத் யஸ்த பிரபசிந்த அவிச்சிந்த தத்வே கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. கோடிக்கணக்கான பிரிவுகளா ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தாலும், மனக்கற்பனை பண்ணிட்டே இருந்தாலும், காற்றை விட வேகமா யோசிச்சாலும், இந்த இயற்கையினுடைய செயல்பாடுகள், இயற்கையுடைய மாற்றம், இயற்கையின் மாற்றம், இயற்கையின் செயல்பாடுகள், இதனுடைய அதிசயம். வாய்ஸ் இஸ் வெரி லோ பிரபுஜி, ப்ளீஸ் இன்க்ரீஸ் பிரபுஜி. எனக்கு ஏதோ நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். என் வாய்ஸ் ஃபுல்லா தான் இருக்கு, இருந்தாலும் ட்ரை பண்றேன். இதுக்கு மேல மைக் வச்சு நல்லாவே கேக்குது. அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனை. வாய்ஸ் நல்லா இருக்கு பிரபு. சரி, அப்ப அவங்களுக்கு தான் மொபைல் ஏதாவது நெட் ப்ராப்ளமா இருக்கும், வேற எங்கேயாவது தள்ளி போயிருப்பாங்க. சரி, என்ன பேசிட்டு இருந்தோம்? ஒருத்தர் என்னதான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இல்ல கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஆராய்ச்சியாளரும் கற்பனையாளர்களாலும் புரிஞ்சுக்க முடியாது இயற்கையோட அதிசயம். இதனால புரிஞ்சுக்க முடியாதனால என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க? இதெல்லாம் தானா நடக்குது, இயற்கை தானா இயங்குது, இவங்கனால யூகிக்க முடியல, படைப்புக்கு பின்னாடி யார் இருக்கா அவரை பார்க்க முடியல, அதை உணர முடியல, அதனால படைப்புக்கு பின்னாடி ஒண்ணும் கிடையாது, படைப்பாளியே கிடையாது, எல்லாம் தானா நடக்குது. புத்த கொள்கை கூட அப்படிதான். புத்த கொள்கை என்ன சொல்லுதுன்னா, படைப்பு இருக்கு, படைப்பாளி இல்ல. அது எப்படி? படைப்பு இருக்கு, படைப்பாளி இல்லைன்னு எப்படி ஒத்துக்கிறது? இப்போ இங்க நிறைய பக்தர் இருக்காங்க. சோ இந்த பக்தர்கள்ல யார் இங்க வீடியோல தெரியுறாங்க? திரும்ப வீடியோல தெரியலையே, எல்லாம் மறைஞ்சு ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்காங்களே. யாராவது தெரியறாங்களா பார்ப்போம். ஒருத்தர் தான் வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, மத்தவங்க எல்லாம் எனக்கு என்ன டவுட்டா இருக்கு. வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி பூரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுப்புலட்சுமி மாதாஜி இருக்கிறாங்க, சந்திரகலா மாதாஜி வந்திருக்காங்க. வேற யாராவது வந்திருக்கிறாங்களா? சுப்புலட்சுமி மாதாஜி, சந்திரகலா மாதாஜி, ஆதிராஜன் பிரபு, தத்துவவாத பிரபு, சாந்திராஜன் மாதாஜி. வெரி குட், தேங்க்யூ. சோ இப்போ சுப்புலட்சுமி மாதாஜி, சுப்புலட்சுமி மாதாஜி திடீர்னு வந்துட்டாங்க, அவங்க அப்பா அம்மாவே கிடையாதுன்னு ஒத்துக்குவோமா? சுப்புலட்சுமி மாதாஜியா திடீர்னு ஏதோ வந்துட்டாங்க, அவருக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, அது யாரும் ஒத்துக்க முடியாது. தாய் தந்தை எல்லாம் எங்க இருந்து சுப்புலட்சுமி மாதாஜி வந்தாங்க இல்லையா? அப்போ எஸ், இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண் இணைந்தாதான் ஒரு கரு உற்பத்தி ஆகும். ஒரு ஆணுடைய சக்தி பெண்ணில் செலுத்தும் போது ஆண் பெண்ணுடைய சேர்க்கையினால ஒரு கரு உற்பத்தி ஆகும். அதாவது புரோப்பா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. புரோப்பா ஒரு புத்தகம், ஒரு சின்ன புத்தகம் தான், ஒரு 20-30 பக்கம் தான். உயிரிலிருந்து உயிர் தோன்று, லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப். உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. உயிர் தானால வந்துடல, திடீர்னு தோன்றாது, உயிரிலிருந்து தான் உயிர் தோன்றுகிறது. ஆனா இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க? அதெல்லாம் கிடையாது. இது பிரபுபாதர் காலத்துல ஒரு சவால் வந்தது. பிரபுபாதர் இருக்கும் போதே பிரபுபாடி சீடர்கள் ஒருவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் பக்தி ஸ்வரூப் தாமோதர் மகராஜ். பக்தி ஸ்வரூப் தாமோதர் மகராஜ் அவர் பெரிய சயின்டிஸ்ட். அவரு கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தார். கலிபோர்னியா யூனிவர்சிட்டி பெரிய ரொம்ப ஃபேமஸான பல்கலைக்கழகம், அங்க படிச்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு இயற்பியல் ப்ரொஃபசர், பேராசிரியர், அவர் பாடம் நடத்துறார். இயற்பியல் பேராசிரியர் என்ன பாடம் நடத்தினாரு? உயிர்கள் ரசாயன கலவையால் உற்பத்தி ஆகிறது.
உயிர்கள் எப்படி தோன்றது? ரசாயன கலவை, கெமிக்கல் காம்பினேஷன். லைஃப் கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கல் காம்பினேஷன். இரண்டு கெமிக்கலை சேர்த்துனா உயிர் வந்துடும். அந்த ப்ரொஃபசர் என்ன சொன்னாரு? இரண்டு கெமிக்கல்களை சேர்த்துனா உயிர் வந்துடும். உடனே இந்த சொரூப் தாமோதர் மகாராஜ் அப்ப ஸ்டூடெண்டா இருந்தாரு, பிரபுபாவுடைய சீடர் அவர். அவர் உடனே எந்திரிச்சு கேட்கிறார், சார் நீங்க சொல்றீங்க உயிர்கள்லாம் வந்து ரசாயன கலவையினால வரக்கூடியது, இரண்டு ரசாயனத்தை கலந்தா உயிர் வரும்னு சொல்றீங்க. நம்முடைய சயின்ஸ் லேப்ல நிறைய ரசாயனம் இருக்கு, நீங்க உயிர் உற்பத்தி பண்ணக்கூடாது. நம்முடைய சயின்ஸ் லேப்ல, லெபார்டரியில நிறைய கெமிக்கல் இருக்கு, இந்த கெமிக்கலை காம்பினேட் பண்ணி நீங்க ஒரு உயிர் உற்பத்தி பண்ணக்கூடாதுங்க. தட் கனாட் நாட் பாசிபிள், அது என்னால முடியாது. அப்ப எப்படி நீங்க சொல்றீங்க? உங்களால உங்களுடைய விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற ரசாயனங்களை வைத்துக்கொண்டு ஒரு உயிரை உற்பத்தி பண்ண முடியாது. நீங்க எப்படி ஒரு உயிர் வந்து கெமிக்கல் காம்பினேஷன், ரசாயன கலவையினால வந்ததுன்னு சொல்றீங்க? அதுக்கு பதில் இல்லை. இதுதான் குறையோடைய கல்வி. இன்னைக்கு படிக்கிற கல்வி, இன்னைக்கு பிள்ளைகள் படிக்கிற கல்வி எல்லாம் வந்து குறையுடையது. ஏன்னா அது மனிதர்களால் உருவாக்கணும். பௌதிக கல்வி, பௌதிக கல்வி, பௌதிக நாகரீகம், பௌதிக விஞ்ஞானம் இதெல்லாம் குறையுடையது. வேத கல்வி, வேத நாகரிகம், வேத விஞ்ஞானம் உயர்ந்தது. ஆனா துரதிருஷ்டவசமா வேத கல்வி, வேத நாகரிகம், வேத விஞ்ஞானம் இல்லாதனால இன்னைக்கு மக்கள் எல்லாம் முட்டாள் ஆயிட்டாங்க. ஏதோ கற்பனையா யாரோட சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு உயிர் உற்பத்தி ஆவதற்கு இன்னொரு ரெண்டு உயிர் சேரும். உயிரிலிருந்து தான் உயிர் தோன்றும். ஒரு ஆண் பெண் இருவரும் இணையும் போது அங்க ஒரு உயிர் உற்பத்தி ஆகுது. அது கூட எப்படி உற்பத்தி ஆகுது? எல்லா ஆண் பெண்ணும் சேர்ந்தா உற்பத்தி ஆயிடாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாரு, ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண உடனே எல்லா கல்யாணமான தம்பதிக்கும் உயிர் உற்பத்தி ஆகுறது இல்லை. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு. அப்ப அங்க உயிர் எப்படி உற்பத்தி ஆகுது? கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேகோ உபபத்தி. கர்மனா தெய்வ நேத்திரேன, பகவான ஏற்பாடு. ஒரு ஆண் ஒரு பெண் இணையும் போது அங்க ஒரு கரு உற்பத்தி ஆகும்னா அந்த விதை பகவான் கொடுக்கணும். பகவானுக்கு விதை போட்டா அதை பகவான் அனுமதி கொடுத்தாதான், பகவானுடைய அருள் இருந்தாதான். என்னதான் ஒரு ஆண் பெண் சேர்ந்தாலும் பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் உயிர் உற்பத்தி ஆகும். அதுதான் பகவானுடைய கருணை இருக்கும், பகவானுடைய அனுமதி இருக்கணும். இல்லாட்டி உயிர் உற்பத்தி ஆகாது. கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்த தேகோபவத்தி. ஒரு குறிப்பிட்ட தாயுடைய வயிற்றுல, ஒரு குறிப்பிட்ட தாயுடைய வயிற்றுல ஒரு கரு உற்பத்தி ஆகணும்னா அங்க வந்து பகவான் சாங்ஷன் பண்ணணும். பகவான் எப்படி சாங்ஷன் பண்ணுவாரு? அது கர்ம வினையை பொறுத்து இருக்கு. நான் ஒரு நாயினுடைய கருவுல வைக்கப்படணுமா? இந்த ஜீவாத்மா, இந்த ஆத்மாவாகிய நான் ஒரு நாயினுடைய கருவுல தஞ்சம் போகணுமா, இல்ல ஒரு மனிதனுடைய கருவுல தஞ்சம் போகணுமா, இல்ல ஒரு விலங்கினுடைய கருவுல தஞ்சம் போகணுமா, இல்ல நான் விதையா இருக்கணுமா, இல்ல முட்டைக்குள்ள இருக்கணுமாங்கிறது என்னுடைய கர்ம வினை தான் தீர்மானம். நான் ரொம்ப புண்ணியம் பண்ணா ஒரு பெண்ணினுடைய கருவுக்குள்ள வருவேன். இந்த ஆத்மா வந்து ஒரு பெண்ணினுடைய கருவுல செலுத்தப்படும். அவர் ஆண் பெண் இணையும் போது அந்த உயிர் வந்து ஒரு பெண்ணினுடைய கருவுல தோன்றுறது. அப்ப மனிதனுடைய உடல், எனக்கு மனித உடல் கிடைக்கணும் அப்படின்னா நான் ஒரு பெண்ணினுடைய கருவுல இருந்து வரணும்னா அதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சேன். அதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, துர்லப மானச ஜென்மம். மனித வாழ்க்கை ரொம்ப அரிது. சரி, அதை விட இழிந்த பிறப்பு வந்து ஒரு முட்டைக்குள்ள தோன்றது. இப்ப வந்து சில விலங்குகள்லாம் முட்டையிடும். கோழி, பாம்பு, காடை, கௌதாரி இதெல்லாம் முட்டை போடுது இல்லையா? பறவைகள் முட்டை குஞ்சு பறிக்குது. பறவைகள், ஊர்வன, இந்த முட்டையிலிருந்து உயிர் வாழி வரும். அப்ப சில உயிரினங்கள் தன்னுடைய கர்ம வினையினால முட்டைக்குள்ளிருந்து உயிர் வரும். சில உயிரினங்கள் விதை வடிவில் இருக்கு, தாவரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள். அப்போ இது எல்லாமே எனக்கு எந்த மாதிரி உடல் கிடைக்கணும், எனக்கு எந்த மாதிரி உடல் கிடைக்கணும், அது தாவர உடலா, விலங்கு உடலா, மனித உடலா, அதை தீர்மானிப்பது என்னுடைய கர்ம வினை. கர்மனா தெய்வ நேத்திரேன, என்னுடைய கர்ம வினை கேட்டா போல என்னுடைய கர்ம வினை, அதற்கான ரிசல்ட், அதற்கான அனுமதி இறைவன் கொடுக்கிறார். பகவான் என்ன பண்றாரு? சச் அண்ட் சச் பர்சன், இந்த நபர் வந்து இப்படி வாழ்ந்திருக்காரு, அதனால இவருக்கு இந்த மாதிரி உடல். ஒரு வாழும் போதே விலங்கா வாழ்ந்திருக்காரு, அதனால ஒரு விலங்குடைய உடல். விலங்கு மாதிரியே சிந்திச்சிருக்காரு.
ஒருத்தர் நாய் மாதிரியே சிந்திச்சுட்டு இருந்தா அவருக்கு நாயினுடைய உடல், கழுத மாதிரியே வேலை பார்த்துட்டு இருந்தா கழுதையோட உடல், பன்றி மாதிரியே புலன்பாடு வச்சுருந்தா பன்றியோட உடல். So இது வந்து நம்ம கர்ம வினைதான் தீர்மானிக்கும். So நல்ல சிந்தனை இருந்தா நல்ல உடல். உதாரணத்துக்கு புண்ணிய கர்மாக்கள் செய்யறவங்க, நிறைய புண்ணியம் பண்ணவங்க, தான தர்மம் பண்ணவங்க, அவங்க எல்லாம் மனித உடல். அதுக்கப்புறம் ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க தேவதையோட உடல். இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, 33 கோடி தேவி தேவர்கள். So இப்படி கர்மனா தேவநேத்திரேன நம்முடைய கர்ம வினைதான் தீர்மானிக்குது நமக்கு எந்த மாதிரி உடல் நம்ம எடுத்துக்கணும். அது மனித உடலா, தாவர உடலா, விலங்கினுடைய உடலா, பறவைகளா, புழுக்களா, பூச்சிகளா, தேவர்களா, இது யார் தீர்மானிக்குது? நம் கர்ம வினை. அதனால இந்த படைப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிசயம். இந்த அதிசயமான படைப்பு, அதுக்கு பின்னாடி படைப்பாளில் ஒருத்தர் இருக்கிறார். படைப்பாளில் ஒருத்தர் இல்லாம எப்படி இந்த அதிசயமான படைப்பு நடக்கும் இல்லையா? ஒருத்தர் ரொம்ப அழகான ஒரு ஓவியம் வரைஞ்சார். அந்த ஓவிய கண்காட்சியில ஓவியத்தை வச்சிருக்காங்க. ரொம்ப வந்து புத்தி எல்லாம் கூர்மையான புத்தி, கூர்மையான புத்தி எல்லாம் வச்சு அந்த திறமையை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்டேன். நான் பார்த்து சொல்றேன், ஐயா இது தானா வரைஞ்சுக்கிட்டாங்க, இது யாரும் வரையல, தானா வந்தது. அந்த ஓவியர் கேட்டா எவ்வளவு கோவம் வரும். ஏய்யா நான் பகலா உட்கார்ந்து கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கேன், நீ தானா வந்ததுன்னு சொல்றியா அப்படின்னு கோவம் வரும். அந்த மாதிரிதான் படைப்புக்கு பின்னாடி படைப்பாளி ஒருத்தர் இருக்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்ளாதது மடமை, முட்டாள்தான். ஓவியம் தானா வரையாது, ஓவியன் என்று ஒருவர் இருக்கிறார். குயவன் பானையை செய்கிறார், அழகழகான பானை. தெருவுல போனா நிறைய பானைகள் எல்லாம் கிடைக்குது, வண்ண வண்ண நிறங்கள் பூசிய பானை. இந்த பானைகளை செய்தவன் குயவன் என்று ஒருவர் இருக்கிறார். ஐயா இந்த பானை தானா வந்துச்சுன்னு சொன்னா ஒத்துக்குமா? அதுல மண் இருக்கு, அப்புறம் நீர் இருக்கு, பஞ்ச மகாபூதங்கள் இருக்கு. ஒரு பானை, ஒரு குயவன் ஒரு பானையை செய்யணும்னா அதுல பஞ்ச பூதங்கள் வேணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இல்லையா? பானைக்குள்ள மண் இருக்கா? அந்த மண்ல நிலம் இருக்கா? நீர் இருக்கா? நெருப்பு இருக்கா? காற்று இருக்கா? எல்லாம் கலந்து கலவை. அப்படி குயவன் இந்த இதெல்லாம் இருந்தாலும் மண், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று இதெல்லாம் தாழ்ந்த சக்தி. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா தான் இருக்கும், கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா வகுப்பு முடியுமா கேளு. இப்போ ஒரு குயவன் ஒரு பானையை செய்ய வேண்டும். குயவன் ஒரு பானையை செய்ய வேண்டும். அந்த பானையை செய்வதற்கு தேவையான பொருட்கள் மண், நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாம் கலந்துருக்கு. பஞ்சபூதங்கள் கலவை. சரி இதை மட்டும் வச்சு பண்ண முடியுமா? இந்த பஞ்சபூதங்கள் மட்டும் இருந்தா பத்தாது, இதை இணைப்பதற்கு ஒரு அறிவு வேணும், நாலேஜ், புத்தி இல்லையா? பானையை செய்வதற்கான புத்தி. வெறும் புத்தி மட்டும் செய்யுமா? நான் தான் செஞ்சேன், நான் ஒரு குயவன், நான் பானையை செய்தேன். ஐயா எப்படி பானை செஞ்சீங்க? இந்த 5 பூதங்களும் இணைத்தேன். அந்த மண்ணை பிசைஞ்சு, அதை நீர் ஊற்றி மண்ணை பிசைஞ்சு அதை வந்து சூடு பண்ணி அது பானையா மாறிச்சு. இப்ப யாராவது வந்து இந்த பானை தானா வந்துச்சு சொன்னா ஒத்துக்குவோமா? ஒத்துக்கவே மாட்டோம், சண்டைக்கு போயிரும். என்னையா சொல்றீங்க? ஒரு குயவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பானை பண்ணிருக்க, நீங்க பானை தானா வந்ததுன்னு சொல்றீங்க? சண்டைக்கு சண்டைக்கு வந்துடும் இல்லையா? ஒரு குயவன் பானை வியாபாரி, பானை விற்க உட்கார்ந்துருக்காரு. ஐயா இந்த பானை 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா. ஏப்பா இந்த பானை என்ன நீனா பண்ண? அது தானால வந்துச்சு, ஏன் இவ்வளவு விலை சொல்ற? சண்டைக்கு வந்துருவான். ஏன் உங்களுக்கு அறிவு இல்ல? பானை எப்படியா தானா வரும்? அதை நான் உட்காந்து பண்ணிருக்கிறியா மெனக்கெட்டு இல்லையா? எந்த ஒரு புத்திசாலி இந்த கேள்வி கேட்க மாட்டாரு. பானை தானா வந்து சொன்னா ஒத்துக்குவோமா? குழந்தை வேலை நினைச்சுக்கலாம், ஐ டாடி இந்த பானை ரொம்ப அழகா இருக்கே. ஒரு குழந்தைக்கு தெரியாது இந்த பானையை செய்தது யாரு. ஒன்று மரியா குழந்தைக்கு தெரியாது பானையை செய்தது யாரு. ஆனால் ஒரு கற்றறிந்த பண்டிதருக்கு தெரியும் இந்த பானையை செய்தவன் ஒரு குயவன். இந்த ஓவியத்தை வந்தது ஒரு ஓவியன். ஓவியத்துக்கு பின்னாடி ஓவியன், பானைக்கு பின்னாடி குயவன். இது தானா வரல. அதே மாதிரிதான் இயற்கைக்கு பின்னாடி இறைவன், இயற்கைக்கு பின்னாடி இறைவன், படைப்புக்கு பின்னாடி படைப்பாளி. இறைவன் என்று இயற்கை இயக்காது இல்லையா? இப்போ நம்ம கையில இந்த பஞ்சபூதத்தை கொடுத்துட்டாங்க. நம்ம கையில பஞ்சபூதத்தை விட்டு ஐயா ஒரு பானை பண்ணுங்க, எப்படி பானை பண்ணுவோம்? அதை பண்றதுக்கான அறிவு வேணுமே, அதற்கான திறமை வேணுமே, அதற்கான சக்தி வேணுமே, அதற்கான புத்தி வேணுமே.
யார் வேணாலும் பானையை செஞ்சிட முடியுமா? இல்ல, அதுக்கான பயிற்சி வேணும். அதே போலதான் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது பஞ்சமகா பூதங்களை எடுத்து ஒருத்தர் பண்றாரு. சரிங்க, இந்த குயவன் தான் அதுல உற்பத்தி பண்றாரா? கிடையாது. குயவன் அதை இணைக்கிறார். குயவன் என்ன பண்றாரு? அந்த பானை செய்யும் குயவன் அந்த பஞ்சபூதங்களையும் இணைத்து ஒரு பானை உருவாக்குறார். அதே போலதான் இந்த பஞ்சமகா பூதங்களை பகவான் படைத்து விட்டார், பிரம்மா அதை இணைக்கிறார். பிரம்மா இரண்டாவது படைப்பை செய்யறார். சோ பிரம்மா செகண்டரி கிரியேட்டர். ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் இந்த பஞ்சமகா பூதங்கள். நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் 5, 3, 10, 1. என்னது 3, 10, 1? 8 மூலக்கூறுகள். பூமி, ஆப்போ, அனலோ, வாயு, கம், மனோர், புத்தி, அகங்காரம். இந்த 8 இது பகவானுக்கு பிரிந்த சக்தி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம். இந்த 8ம் இறைவனிட்டு பிரிந்த சக்தி, தாழ்ந்த சக்தி, மெட்டீரியல் எனர்ஜி, பௌதிக சக்தி. இதுக்கு நிறைய பேர் இருக்கு. மாயா சக்தி, ஜட சக்தி, பௌதிக சக்தி, தாழ்ந்த சக்தி, பகிரங்க சக்தி, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சோ நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், பொய் அகங்காரம் ஆகியவை பகவான் தாழ்ந்த சக்தி என்று அறியப்படுகிறது. சோ பிரபஞ்ச ரூபம், பிரம்மாண்டமான விராட் ரூபம், பகவானுடைய பௌதிக தோற்றம். இங்க சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்துல சொல்லக்கூடிய விஸ்வரூப சிருஷ்டி பகவானுடைய பிரம்மாண்டமான விராட ரூபம். அந்த பிரம்மாண்டமான விராட ரூபத்துக்குள்ள இது எல்லாம் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். உடல், மனம், புலன்கள் என மூன்றாகும். உடல், மனம் என புலன்கள் மூன்றாகவும் 10 இயங்கும் 10 வகையான சக்திகள் வாயுவாகவும் அப்புறம் ஓர் இதயம் ஆகவும் இருக்கிறார். அந்த பிரம்மாண்டமான விராட புருஷனுக்குள்ள நல்லா இருக்கு. அப்படின்னா விராட புருஷர் என்று ஒருவர் இல்லைன்னா இது இயங்காது. இப்போ உதாரணத்துக்கு குயவன் இல்லைன்னா பானை கிடையாது, ஓவியன் இல்லைன்னா ஓவியம் கிடையாது. ஓவியன் இல்லை என்றால் ஓவியம் கிடையாது, குயவன் இல்லை என்றால் பானை கிடையாது. அது போல பரமாத்மா என்றால் பிரபஞ்சம் இயங்காது, பரமாத்மா இல்லை என்றால் பிரபஞ்சம் இயங்காது. சரி, இன்னொரு உதாரணம். இந்த உடல், என் உடல் இயங்குது. எப்படி இயங்குது? இதை இயக்குபவர் யாரு? நம்ம உடல் எப்படி இயங்குது? யாரா பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. இந்த உடல் எவ்வாறு இயங்குகிறது? இந்த உடலை இயக்குபவர் யார்? Who is the director? இயக்குனர் யார்? இந்த உடலை இயக்குபவர் யார்? போச்சு, எல்லாம் தூங்கிட்டாங்க போல. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஹரே கிருஷ்ணா பிரபு, பகவான் தான் இந்த உடலை இயக்குறாருன்னு நமக்கு அந்த 5ஆம் அத்தியாயத்துல அந்த ஸ்டார்டிங்ல சரி, பகவான் எப்படி சொல்லுவாங்க. இயக்குறாரு இந்த உடலை? ஆத்மா பரமாத்மாவா இருந்து பிரபு. பரமாத்மா எப்படி இயக்குறாரு இந்த உடலை? இந்த எப்படி உடலை இயக்குபவன் ஆத்மா. ஆத்மா. கரெக்ட், வெரி குட். கஷேத்திரம், கஷேத்திரஜா, 3 விஷயம் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு 13ஆம் அத்தியாயத்துல. கஷேத்திரம், கஷேத்திரஜா, சர்வகஷேத்திரஜா. இப்போ உதாரணத்துக்கு ஏன் உடல்ல ஒரு ஆன்மா இருக்கு? ஜெகதானந்தா உடல்ல ஒரு ஆன்மா இருக்கு. அப்புறம் செல்வராஜ் சுந்தரம் அவங்க உடல்ல ஒரு ஆன்மா இருக்கு. அப்புறம் வேற யாரெல்லாம் வந்தாங்க இப்போ? கேள்வியில ஓடிட்டாங்க போல இருக்கு. ஆமா, சரி. இப்ப இங்க இருக்கிற உடல்ல எல்லாரோடயும் ஒரு ஆன்மா இருக்கு. இப்ப எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. பரமாத்மா ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி. சோ நம்ம எல்லாரோடலயும் ஒரு ஆன்மா இருக்கு. என் உடல் ஒரு ஆத்மா இருக்கு, உங்க உடல் ஒரு ஆத்மா இருக்கு. அப்ப இந்த உடல் என்பது களம், கஷேத்திரம். இந்த உடல் என்பது ஒரு களம், கஷேத்திரம். இந்த உடலை அறிபவன் கஷேத்திரஜன், களத்தை அறிபவன் கஷேத்திரஜன். விவசாயி, ஒரு விவசாய நிலம் இருந்தா, இப்ப எனக்கு ஒரு விவசாய நிலம் இருக்குன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு ஒரு விவசாய நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க நிலத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், என் நிலத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். என் நிலத்தை பற்றி, என் நிலத்தை பற்றி நான் அறிவேன், அவரவர் நிலத்தை பற்றி அவரவர் அறிவார். கஷேத்திரம், கஷேத்திரஜா. இனி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாரையும் அறிவார், அவர் தான் பரமாத்மா. சோ உடல் களம், உடலை அறிபவன் கஷேத்திரஜன், ஆன்மா. உடல் களம், கஷேத்திரம். அந்த உடலை அறிபவன் கஷேத்திரஜன், ஆன்மா. எல்லா ஜீவனுக்குள்ளும் என்ன இருக்கின்றது? நான் இப்ப என்ன நினைக்கிறேன், சாந்தி மாதாஜி என்ன நினைக்கிறாங்க, ஆதிராஜ பிரபு என்ன நினைக்கிறாரு, தத்துவத பிரபு என்ன நினைக்கிறாரு, இவங்க எல்லாத்தையும் பரமாத்மா அறிவார். இப்போ நீங்க எல்லாம் ஏன் வீடியோ ஆன் பண்ணலன்னு எனக்கு தெரியாது, ஆனா பரமாத்மாவுக்கு தெரியும்.
நீங்க எல்லாம் ஏன் வீடியோ ஆன் பண்ணலன்னு எனக்கு தெரியாது. ஆனா பரமாத்மாவுக்கு தெரியும் ஏன் நீங்க வீடியோ ஆன் பண்ணல. அப்ப என்னது? பரமாத்மா அனைத்தையும் அறிவார். ஆஹ் நான் வந்து என்ன, எனக்கிட்ட என்ன நடக்குதோ அது மட்டும் தான் தெரியும். அது கூட முழுமையெல்லாம் தெரியாது. என்னை பற்றி நான் முழுமையா அறிய முடியாது. பாருங்க, இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ், இன்னைக்கு மருத்துவம் எப்படியெல்லாம் ஆராய்ச்சி படிக்கிறாங்க. நரம்பை எடுத்துக்கிட்டு நரம்பியல் நிபுணர் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் உழுந்து உழுந்து படிக்கிறாங்க. நரம்பியல் நிபுணர், காது மூக்கு தொண்டை நிபுணர், கண் சிகிச்சை நிபுணர், அப்புறம் இந்த இருதய சிகிச்சை நிபுணர், தோல் நிபுணர், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், இந்த உடலே கூட ஒரு பாகமா பிரிச்சு ஆராய்ச்சி படிக்கிறாங்க. முழுமையா தெரிஞ்சுக்க முடியல. அப்போ என்னை நான் அறிவதே கடினம். அப்படி இருக்கும்போது பரமாத்மா அறிவது அவ்வளவு ஈஸி இல்லை. என்னை நான் உணர்றதே கடினம், பரமாத்மா உணர்றது இன்னும் கடினம். ரைட்? சோ இப்படி இந்த உடல் களம், அந்த களத்தை அறிபவன் ஆன்மா, அனைத்து களத்தையும் அறிபவர் பரமாத்மா. இதை யார் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவன் தான் பண்டிதன். இது யார் படிச்சிருக்காங்களோ அவன் தான் கற்றறிந்தவன். உண்மையான கற்றறிந்த பண்டிதன் யாருன்னா உடல், ஆன்மா, பரமாத்மா. இவங்களுக்குள்ள வேற்றுமை ஒற்றுமையை தெரிஞ்சு. உடலுக்கு ஆத்மாக்குள்ள வேற்றுமை என்ன? பரமாத்மா ஜீவாத்மாவில் ஒற்றுமை வேற்றுமை என்ன? இதை அறிந்திருப்பவனே உண்மையான அறிஞனும் பண்டிதனும் ஆவான். இதை விட்டுட்டு உடல், ஆன்மா, பரமாத்மா இதை அறியாமல் வேற எது படித்திருந்தாலும் அவன் பௌதிக ரீதியில பெரிய கற்றறிந்த செல்வந்தலா பண்டிதனா இருக்கலாம். ஆனால் ஆன்மீகத்துல ஒரு முட்டாளாதான் கருதப்படுறது. அவர் வந்து முட்டாளாதான் கருதப்படுறது. பௌதிக கல்வியில் வந்து பேருக்கு நிறைய டிகிரி போட்டுக்கலாம். எம்ஏ, எம்பில், எம்எட், பிஹெச்டி, நோ சோ மெனி திங்ஸ் போடலாம். எம்இ, எம்பில், எம்எட் போட்டுக்கலாம். டாக்டரேட், எம்பிபிஎஸ், எம்எட், எம்டி எல்லாம் போடலாம். பட் ஆன்மா பற்றி தெரியல, பரமாத்மா பற்றி தெரியலனா அவரு அறிவில் பிறந்தவர் தான். இஸ் நாட் நாலேஜபிள் பர்சன். அவர் உண்மையான பகுத்தறிவாளர் அல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய முட்டாள் பகுத்தறிவாளர்கள் இருக்காங்க. இந்த முட்டாள் பகுத்தறிவாளர்களுக்கு சனாதனத்தை பத்தி குறை சொல்ல மட்டும்தான் தெரியும். இந்த முட்டாள் பகுத்தறிவாளர் என்ன பண்ணுவாங்க? சனாதன தர்மத்தில் ஏன் இப்படி செய்கிறார்கள், சனாதன தர்மத்தை ஏன் அப்படி செய்கிறார்கள், ஏன் இது இப்படி நடக்கிறது, ஏன் அது அப்படி நடக்கிறது, ராமர் ஏன் இதை செய்தார், கிருஷ்ணர் ஏன் அதை செய்தார், இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இந்த முட்டாள்களுக்கு ஆத்மானா என்னன்னு முதல்ல தெரியாது. ஆத்மானா என்ன, பரமாத்மா யாரு, இந்த உடல் எப்படி இயங்குது, பிரபஞ்சம் எப்படி இயங்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஒன்னும் தெரியாது. அவங்க மண்டையில களிமண் மட்டும்தான் இருக்கு. அப்படி அப்படி இருக்கிற பகுத்தறிவாளர்கள் அல்ல கிருஷ்ண பக்தர்கள். சோ பகவானிய பக்தனுக்கு உடல்னா என்ன, ஆன்மா என்ன முதல் அத்தியாயத்திலே பகவான் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பகவத்கீதை தொடங்கின உடனே உயிருக்கும் உடலுக்கும் ஆத்மாக்குள்ள வித்தியாசம் சொல்லி பகவத்கீதை தொடக்கமே தான் பாடம். ஆத்மா என்ன, உடல் என்ன. பௌதிக கல்வியில பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க. தலைமுறை நீங்க இரவு பகலா விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. இரவு பகலா விழுந்து விழுந்து படிச்சு தலைமுறை படிச்சு வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சு கடைசி நீ யாருன்னு கேட்டா நான் வந்து கந்தசாமி, ராமசாமி, முன்னுசாமி, சின்னசாமி, பொன்னுசாமி. ஆனா இவங்க யாருக்குமே வந்து அந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு தெரியாது. இதுதான் அறியாங்க. இப்படி முதல்ல இந்த உடலுக்கு ஆத்மாவுக்குள்ள பேதம் தெரியாதவங்க எப்படி படைப்பு ரகசியத்தை புரிஞ்சுக்க முடியும்? படைப்பு பின்னாடி என்ன நடக்குது, படைப்பு பின்னாடி யார் இருக்கா புரிஞ்சுக்கவே முடியாது. தாளகுப்புற நிலம் புரிஞ்சுக்க முடியாது. அதனால இங்க ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு பின்னாடி கிருஷ்ணன் இருக்கார். அவர்தான் சர்வ காரண காரணம். எப்படி வந்து ஒரு ஓவியன் ஓவியத்தை உருவாக்குகிறானோ, எப்படி ஒரு பேவன் பானையை உருவாக்குகிறானோ, அது போல படைப்புக்கு பின்னாடி இருந்து பகவான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி எல்லாம் தானா நடக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. தானியங்கி கதவு, பஸ்ல வந்து கதவு தானா திறக்குது, தானா மூடுது. மெட்ரோ ட்ரெயின்ல போனா கதவு தானா திறக்குது, தானா மூடுது. எல்லாம் தானா நடக்குது. எப்படி நடக்குது தானா? ஏர்போர்ட்ல கிளாஸ் தானா திறக்குது, தானா மூடுது. எப்படி நடக்குது? அதுக்கு பின்னாடி ஒருத்தர் சுவிட்ச் ஆன் பண்றாரு, சுவிட்ச் ஆஃப் பண்றாரு. ஆபரேட்டர் இருக்காரு. அந்த ஆபரேட்டர் சுவிட்ச் ஆன் பண்றாரு, சுவிட்ச் ஆஃப். அவர் சுவிட்ச் ஆன் பண்ணா திறக்கும், சுவிட்ச் ஆஃப் பண்ணா முடியும். அதே மாதிரிதான் படைப்புக்கு பின்னாடி கிருஷ்ணா சுவிட்ச் ஆன் பண்றாரு, சுவிட்ச் ஆஃப் பண்றாரு. அவர் உதிக்க சொன்னா சூரியன் உதியும், அவர் மறைய சொன்னா சூரியன் மறையும். கண்ட்ரோலர், சுப்ரீம் கண்ட்ரோலர், அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர்.
அனைத்துக்கும் சர்வ காரண எல்லாத்துக்கும் மூல காரணமா இருப்பவர். இத வந்து பௌதிக கல்வியினாலேயோ அல்லது மனக்கற்பனையாலேயோ அல்லது வரட்டு தத்துவத்தினாலேயோ அல்லது வியூகம் ஆராய்ச்சி பண்றதுனாலயோ அல்ல விஞ்ஞான முன்னேற்றத்தினாலேயோ உணரக்கூடியது அல்ல. பகவானை வந்து பௌதிக புலன்களால் உணரவே முடியாது. அசுத்தமான பந்தப்பட்ட கட்டுண்ட ஜீவனால பகவானை உணர முடியாது. பக்தினால மட்டும்தான் உணர முடியும். பக்தி இருந்தாதான். பக்தி இல்லைன்னா அது எப்படி நடக்குதுன்னு உணர முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி எல்லாம் பொம்மலாட்டம் மாதிரி நடக்குது. ஏன் பொம்மலாட்ட ஷோ நடந்திருக்கு. முதல்ல எல்லாம் வந்து கிராமப்புறங்கள்ல பொம்மலாட்டம் பண்ணுவாங்க. பொம்மைகள்லாம் டான்ஸ் ஆடும். பார்க்கும்போது பொம்மை தானா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், தானா பேசுற மாதிரி. பின்னாடி ஒருத்தர் ஃபுல்லா ஆட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. பொம்மலாட்டத்துக்கு பின்னாடி ஒரு அதிசயம் நடக்குது. அந்த பொம்மலாட்டத்தை ஆட்டு வைக்கிறவர் நூலை பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கிறாரு. எல்லாம் வந்து இயங்குது. அந்த நூல் அவர் கையில இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு வந்து பகவான் கையில இருக்கு. இத வந்து சொந்த மனுஷனால உணர முடியாது. இதை சொந்த மனுஷனால உணர முடியாது. இது வந்து பாகவதம் படிக்கிறதுனால மட்டும்தான். பகவத்கீதா பாகவதம், இந்த பகவத்கீதை பாகவதம் சொந்த மனுஷனால் புரிஞ்சுக்க முடியாது. பக்தர் சங்கத்துக்கு வரணும். பக்தர் சங்கத்துக்கு பக்தர்கிட்ட கேட்கணும். சோ கிருஷ்ணரை பத்தி எவ்வளவு நம்ம கேட்கிறோமோ அவ்வளவு நம்மளால உணர முடியும். சோ சாண்டிங் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. எவ்வளவு நாம ஜபம் பண்றோமோ அவ்வளவு கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துவார். சோ பக்தருக்கு தான் கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துறார். பக்தர் அல்லாதவங்க கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பக்தருக்கு தான் தன்னை வெளிப்படுத்துறார். பக்தர் அல்லாதவங்க கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் பக்தர் அல்லாதவங்கனால இந்த படைப்பு எப்படி நடக்குது, படைப்புக்கு பின்னாடி யார் இருக்கிறா, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. பக்தர்களால ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியுது. கிருஷ்ணா இருக்காரு. பாவத்துல சொல்லியிருக்கு எப்படி இந்த விராட புருஷன் தோன்றினாரு, இந்த விராட புருஷன் எப்படி இந்த மூலப்பொருட்கள்லாம் வந்தது, இதெல்லாம் எப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி எப்படி கிருஷ்ணா அதை கம்பைன் பண்றாரு. எவ்ரிதிங் இஸ் தேர் இன் பகவத்கீதா அண்ட் பாகவதம். சோ பகவத்கீதை பாகவதத்துல எல்லா வர்ணனைகளும் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது கிருஷ்ணாவுடைய தாழ்ந்த சக்தி. மனம், புத்தி, அகங்காரம், இது கிருஷ்ணாவுக்கு பிரிந்த சக்தி. ஒன்று ஸ்தூலமானது, சூட்சமானது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஸ்தூலமானது, மனம், புத்தி, அகங்காரம் சூட்சமானது. இந்த 8ம் சேர்ந்துதான் பௌதிக இயற்கை. மொத்தம் 24 மூலக்கூறுகள். இந்த விராட புருஷருக்குள்ள மகத்தத்துவத்தில் 24 மூலக்கூறுகள். 5 பஞ்சமகாபூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுணர்வு பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடேற்கின் 3 குணங்கள். இதெல்லாம் சேர்ந்து பிரபஞ்சம் இயங்குது. இதை இயக்குறது யாரு? இதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக சக்தி இருக்கு. அதுதான் பரமாத்மா இல்லையா? இப்ப இந்த உடல் எப்படி இயங்குது? இந்த உடல் பௌதிகமானது, இந்த உடலை இயக்கும் ஆன்மா ஆன்மீகமானது. இப்போ எனக்கு இந்த உடம்பு இருக்கு, நான் பேசுறேன், என்னால பார்க்க முடியுது, என்னால பேச முடியுது, என்னால கேட்க முடியுது, என்னால சாப்பிட முடியுது, என்னால சிரிக்க முடியுது. எப்படி நடக்குது? இந்த உடலை ஆன்மா இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த உடம்பு ஒரு மெஷின். ஈஸ்வர சர்வபூதானா ஹிருதேஷ்யாதிஷ்டதி பிராமேன் சர்வபூதானி யந்திர ரூடானி மாயா. யந்திரா மெஷின் ஒர்க் பண்ணும். அப்புறம் மிஷின் வந்து மிஷின் வந்து தொடர்ந்து வேலை செய்யும். அடிக்கடி மிஷின்ல உதிரி பாகங்கள்லாம், எந்திரத்தோட உதிரி பாகம்லாம் பலவீனமாகும். அப்ப உதிரி பாகத்தை மாத்தணும். அப்புறம் ஒரு நாள் மிஷினே வீணாயிரும். பழைய மிஷின் கொடுத்து புதிய மிஷின் வரும். அதே மாதிரிதான் இந்த உடம்பு ஒரு யந்திரம். இந்த யந்திரம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். இந்த யந்திரம் உதவாது போகும்போது ஆத்மா இந்த உடலை விட்டு வேற உடம்புக்கு போகுது. வாசாம்சி ஜீர்ணானி யதாபிகாய நவானி கிரகணாதி நரோபராணி. காற்று எவ்வாறு வாசனையை சுமந்து கொண்டு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகுதோ, வாசனையை சுமந்து கொண்டு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகுதோ, அது போல ஆன்மாவும் தனது எண்ணங்களை சுமந்து கொண்டு ஒரு இடத்தின் ஒரு உடலின் ஒரு உடலுக்கு போகும். இப்போ நான் அப்படியே ரோட்ல நடந்து போனேன். திடீர்னு பார்த்தா அப்படி ரோஜா ஸ்மெல்லு, ரோஜாவுடைய நறுமணம். எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது? பக்கத்துல ஒரு ரோஜா தோட்டம். இந்த ரோஜா தோட்டம் கண்ணுக்கு தெரியல, ஆனா அது நறுமணம் எப்படி காற்று அந்த வாசனையை சுமந்து வந்தது. ரோஜா தோட்டத்துல வரக்கூடிய நறுமணத்தை காற்று சுமந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகுது. அதே போலதான் நாம் இந்த உடல்ல செய்யக்கூடிய செயல்கள்.
புண்ணிய காரியங்கள் பாவ காரியங்கள் எல்லாத்தையும் சுமந்துட்டு இந்த உடல் முடிஞ்ச உடனே அடுத்த உடல், அதுக்கப்புறம் அடுத்த உடல், அதுக்கப்புறம் அடுத்த உடல். காற்று எவ்வாறு வாசனையை சுமந்து கொண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ அதே போல ஆன்மா தன் எண்ணங்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு ஒரு உடல் இன்னொரு உடல். அந்த எண்ணத்தை பூர்த்தி பண்ண முடியலையா அடுத்த உடல். எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தி பண்ணணும், பூர்த்தி ஒரு உடல் புனரபிஜனனம், புனரபிமானம், புனரபிஜனனி, ஜெனரேஷன். இப்படி பிறப்பு இறப்புங்க சக்கரம் அப்படியே கால சக்கரம், பிறப்பு இறப்புங்க சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு. பிறக்கிறோம், வயசாகுது, நோய் வருது, இறக்குறோம், இறக்குறோம், வயசாகுது, நோய் வருது, இறக்குறோம். எண்ணங்களை சுமந்து கொண்டு சுத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த பிரம்மாண்டம் முழுவதுமே சுத்திக்கிட்டே இருக்கிறோம். பிறப்பு இறப்பு முதுமை நோய், பிறப்பு இறப்பு முதுமை நோய். இப்படி ஓரொரு பிறவி தோறும் ஜீவாத்மா தன் எண்ணங்களை சுமந்து கொண்டு ஓர் உடல் இன்னொரு உடலுக்கு போற. அந்த செயல்கள் தீர்மானிக்குது. நல்ல செயலா இருந்தா மனித உடல், தீய செயலா இருந்தா விலங்குடல், தாவர உடல், இப்படி உடல் மாறிக்கிட்டே இருக்கு. 84 லட்சமான உடல்கள் மாறிக்கிட்டே இருக்கு. நினைவு கட்டாத காலத்துல இருந்து நம்ம எல்லாருமே ஜீவாத்மாவை எப்ப இந்த உலகத்துக்கு வந்தோம், எவ்வளவு உலகம், எவ்வளவு யுகங்கள் மாறி, எவ்வளவு பிறவிகள் எடுத்திருக்கிறோம், கால வரையே இல்லை, நினைவே இல்லை. நினைவு கெட்டாத காலத்துல இருந்து நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். பல கிரகங்களை சுத்தி இருக்கிறோம். எமித்தே பிரம்மாண்டே, ஒரு பிரம்மாண்டம், ஒரு பிரம்மாண்டத்தை எடுத்துக்கிட்டா அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 7 14 லோகம். ஒரு அண்டம்னா முட்டை வடிவில் இருக்கு ஒரு பிரபஞ்சம். அந்த ஒரு பிரம்மாண்டத்துல 7 14 லோகம். இந்த மாதிரி எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள். அந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டம்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறோம் நினைவு கெட்டாத காலத்துல இருந்து. அப்போ எப்படி ஆன்மா இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறதோ, ஆன்மா இந்த உடலை இயக்குதுன்னா பரமாத்மா என்ன பண்றாரு, எங்க இருக்கிறாரு? பதில் தெரிஞ்சு கை தூக்குங்க. ஆத்மா இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறதுனா பரமாத்மா எங்க இருக்காரு, என்ன பண்றாரு? யாருக்கு? ஷீலா மாதாஜி, சீஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பரமாத்மா நம்மளோட இதயத்துல இருக்காரு பிரபு. இருந்து நம்ம என்னென்ன பண்றோம்ன்றது சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்காரு பிரபு. கஷேத்திரம் கஷேத்திரஜ்ஞா பரமாத்மா நம்ம இதயத்துல இருக்காரு பிரபு. சோ சர்வகஷேத்திரஜ்ஞா, எல்லா இதயத்திலயும் ஆன்மா இருக்கு. ஆன்மா கூட பரமாத்மா இருக்காரு. பரமாத்மா வெறுமனே சாட்சியா மட்டும்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஜீவாத்மா செயல்படுறா, பரமாத்மா வேடிக்கை பார்க்கிறார். ஜீவாத்மா செயல்படுறா, பரமாத்மா அனுமதி கொடுக்கிறார். உபதிருஷ்டா அனுமந்தா. பக்தர் அல்லாதவங்களுக்கு இதயத்துல, எல்லோர் இதயத்திலும் கிருஷ்ண பரமாத்மாவா இருக்காரு. எல்லா இதயத்திலும், எல்லா ஜீவராசியோட இதயத்திலும், எங்கெல்லாம் ஜீவராசி இருக்காங்களோ எல்லா உயிர்வாளிகளுடைய எல்லா ஆன்மா கூட கிருஷ்ண பரமாத்மாவா இருக்காரு. வெறும் சாட்சியா இருக்காரு. யார்? பக்தர் அல்லாதவங்க. பக்தர் அல்லாதவங்களுக்கு பகவான் சாட்சியா இருக்காரு. பக்தர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஓகே, நீங்க இதை பண்ணுங்க, என்கிட்ட வாங்க, அனுமதி. சோ பக்தர்களுக்கு அனுமதி கொடுப்பவராகும். பக்தர் அல்லாதவங்க வெறுமனே சாட்சியா உட்காது. சோ ஃபர்ஸ்ட் இந்த உடல் எப்படி இயங்குது? ஆத்மா இயக்குது. ஆத்மா எப்படி இயங்குது? பகவானை கருணையால ஆத்மா. ஏன்னா ஆன்மா பகவானை சிறிய அம்சம். மவேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. உயிர்பாடுகளாக நாம கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம், நித்தியமானவங்க, சனாதன். உயிர்வாளிகளாகி நாம பகவான் கிருஷ்ணனுடைய ஒரு சிறிய அம்சம், நித்தியமானவன். அப்போ இந்த உடல் பௌதிகமானது, இந்த உடல் இயக்கும் ஆன்மா ஆன்மீகமானது. அப்ப இந்த உடல்ல இருந்து, இந்த உடல்கிற பௌதிக சக்தியிலிருந்து ஆன்மா என்ற ஆன்மீக சக்தி எடுத்து விட்டால் உடல் இயக்காது. இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசுறேன். இப்ப என் உடம்புல இருந்து உயிரை தனியா எடுத்தாச்சு, உயிரை பிரிச்சாச்சு. என்ன ஆகும்? அப்படி டல் மேட்டர் ஆயிடும். இந்த பைக் ஸ்டாண்டு, இந்த போர்டு மாதிரி, இந்த ஆசனம் மாதிரி ஆயிடும். டல் மேட்டர். The boy is dull matter only. இந்த உடம்பு ஒரு பௌதிகம் தான். ஆனா இந்த பௌதிகம் எப்படி இயங்குது? ஆத்மாவுடைய சம்பந்தத்தினால இயங்குது இல்லையா? இப்ப இந்த உடம்பு, என் உடம்புல இருந்து ஆன்மாவை எடுத்தாச்சு அப்படின்னா இந்த பைக் ஸ்டாண்டுக்கு என் உடம்புக்கு என்ன வித்தியாசம்? இந்த மேஜிக்கும் என்னுடைய உடம்புக்கு என்ன வித்தியாசம்? இந்த பேனாவுக்கு என் உடம்புக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. அப்ப எப்படி இயங்குது? இந்த உடலை ஆத்மா இயக்குகிறது. அப்ப என் உடலை ஆத்மா இயக்குது. பிரபஞ்சத்தை யார் இயக்குறா? பரமாத்மா இயக்குகிறார். சிறு உடலை சிறு ஆத்மா இயக்குகிறது. ஓரொரு சிறு உடலையும் சிறு ஆத்மா இயக்குகிறது. பிரம்மாண்டமான சிருஷ்டிப்பை பரமாத்மா இயக்குகிறார். அதனாலதான் கிருஷ்ணா பரமாத்மா, நம்ம அணு ஆத்மா.
எல்லாத்துலயும் கிருஷ்ணரோட போட்டி போட முடியாது. கிருஷ்ணா வந்து பரமாத்மா, நான் அணுவாத்மா. இந்த சின்ன ஆத்மா இந்த உடம்பை இயக்குது, அது கூட கிருஷ்ணனுடைய கருணையாலதான். ஏன்னா இந்த ஜீவாத்மா கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி. ஜீவாத்மாவுடைய நாம கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தியா இருக்கிறதுனால இந்த உடம்பை இயக்க முடியும். இந்த ஆன்மீக சக்தியை உடம்புல இருந்து எடுத்துட்டா உடம்பு இயங்குறது இல்ல. அதே மாதிரிதான் பிரபஞ்சம் இயங்குது பரமாத்மாவோட சம்மதத்தினால. பிரபஞ்சத்திலிருந்து பரமாத்மா எடுத்துட்டா பிரபஞ்சம் வந்து டல்மட் இயங்காது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அதுதான் கிருஷ்ணன் வந்து விஸ்வாத்மா, அகிலத்தின் ஆன்மா. விஸ்வாத்மா, பரமாத்மா, விபு ஆத்மா. இப்படி அந்த பிரம்மாண்டமான பரமபுருஷோத்தமனான குழுப்புதர் கடவுள் அவரு இந்த பிரபஞ்சத்தின் தோற்றமா ஒரு பௌதிக ரூபத்துல இருக்காரு. பிரபஞ்ச தோற்றம் அவருடைய விராட. இந்த அத்தியாயத்துல அந்த விராட புருஷன் விஸ்வரூப சிருஷ்டி எப்படி அந்த விராட புருஷத்துல எல்லாமே இருக்கு. அது பகவானே பௌதிக தோற்றம். பகவானே பௌதிக தோற்றமே இப்படி இருக்குன்னா இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குன்னா அவருடைய சச்சிதானந்த ரூபம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபத்தை புரிஞ்சு கொள்வது அவ்வளவு ஈஸி இல்லை. அத பக்தினால மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷாப சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களால மட்டும்தான் பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை பார்க்க முடியும். பகவானை முழுமுத கடவுளா உணர முடியும். பக்தி இல்லைன்னா கிருஷ்ணரை உணர முடியாது. சோ பக்தி வேணும். பக்தி எப்படி வரும்? பக்தர் சங்கத்துக்கு வந்தாதான் வரும். பக்தி எப்படி வரும்? நாம ஜபிச்சாதான் வரும். பக்தி எப்படி வரும்? பாகவதம் கேட்டாதான் வரும். எவ்வளவுக்குள்ள கிருஷ்ணரை பத்தி நம்ம கேட்கிறோமோ, எவ்வளவுக்குள்ள நாம ஜபிக்கிறோமோ, எவ்வளவுக்குள்ள பக்தர் சங்கத்துல வருமோ அப்பதான் பக்தி. அந்த பக்தி வரும்போது கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். நமக்கு பக்தி அதிகமாக பக்தியில முன்னேற்றம் அடைய அடைய கிருஷ்ணா வந்து தன்னை தானே வெளிப்படுத்துவார். அப்போ அனுபவமா நம்ம உணர முடியும். கிருஷ்ணனை உணர முடியும். ரியலைசேஷன் அனுபவம் கிடைக்கும். எஸ், கிருஷ்ணா இருக்காரு. இதோ நாம ஜபிக்கிற நாமத்துல கிருஷ்ணா இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இந்த நாமம் தான் திரௌபதியை காப்பாத்துச்சு. இந்த நாமம் தான் கஜேந்திரனை காப்பாத்துச்சு. இந்த நாமம் தான் பக்தர்களுக்கு பாதுகாப்பு. அதனால நாமத்துல கிருஷ்ணர் இருக்காரு. தென் பாகவதம். பாகவத ஸ்லோகங்கள் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் இல்ல. அதுல பாகவதத்துல கிருஷ்ணர் இருக்காரு. கோயில்ல விக்கிரகமா கிருஷ்ணர் இருக்காரு. பிரசாதத்துல கிருஷ்ணனுடைய சக்தி இருக்கு. பக்தர் சங்கம் எதுவுமே வந்து பிரிக்க முடியாது. பகவான், பக்தர்கள், பக்தி தொண்டு, பிரசாதம் எல்லாமே ஆன்மீகமா இருக்கு. அதனால ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணாம, கிருஷ்ண உணர்வுங்கிற தளத்துக்கு வராம, பக்திங்கிற பாதைக்கு வராம ஒருத்தரால வந்து பகவானுடைய சிருஷ்டிப்பு, அவருடைய படைப்பு, அதுக்கு பின்னாடி அவர் செயல்படுவது, அவருடைய நாமம், அவரது ரூபம், அவரது லீலைகள் ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் புரியாத புதிராத, கம்ப்ளீட்டா புரியாத புதிராத. அப்போ எனக்கு பகவானுடைய நாம ரூப குணாசிங்க புரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் வந்து அவருக்கு சேவை செய்ய வேண்டும். சேவை செய்யும் போது பகவான் தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். எங்க இருந்து சேவை தொடங்குது? நாக்குல இருந்து தொடங்குது. அதஸ்ரீ கிருஷ்ணனாபாதி பவேத் கிராயம் இந்திரியை. இந்த புலன்கள் தூய்மை அடையாமல் கிருஷ்ணரை நாம் உணர முடியாது. இப்ப ஏன் இப்போ நிறைய பேர் கேட்ப, ஏன் கடவுளை காமிக்க பார்க்கலாம்? கடவுள் இருக்காரு, எங்க கடவுளை கூட்டுவாங்க? நோ, உங்களால புரிஞ்சுக்க முடியாது. கடவுளை காமிக்க முடியும். பிரபுபாத மாதிரி ஆச்சாரியனால கடவுளை காமிக்க முடியும். நம்மளால பார்க்க முடியாது. காரணம் என்னது? நம் புலன்கள் அசுத்தமா இருக்கு. இந்த புலன்கள் தூய்மை அடையணும் அப்படின்னா நான் வந்து நாக்க வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை உச்சரிக்கணும், பகவானை புகழ் பாடணும், பிரசாதம் சாப்பிடணும். நாக்கு சுத்தமாகும். நாக்கு சுத்தமானா வயிறு சுத்தமாகும். வயிறு சுத்தமானா பாலுறுப்பு எல்லாம் தூய்மை அடையும். எல்லாம் ஒரே லைன்ல இருக்கு. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிருஷ்ண நாமத்தை வந்து உச்சரிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தர்களுக்கு சேவை பண்றோமோ, பகவானை சேவை பண்றோமோ, அப்போ கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார். எஸ், படைப்புக்கு பின்னா நான் இருக்கேன். பாகவதம் படிங்க. அது எப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு சயின்ஸ். பாகவதம் வந்து அறிவியல், விஞ்ஞானம். பக்தர்கள் சத்சங்கத்துக்கு வாங்க, ஆச்சாரியர்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. தூய பக்தர்கள் சொல்லி தருவாங்க, குருமார்கள் சொல்லி தருவாங்க. பிரபுபாத் புத்தகத்துல எழுதியிருக்காரு.
ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணா எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். தேசாம் சதயுக்தானா பஜதா பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயார்த்திதே. எப்போதும் பக்தி தொண்டு பண்ற பக்தனுக்கு, சேவை பண்ற பக்தனுக்கு கிருஷ்ணா என்ன பண்றாரு? அவரை வந்து அடைவதற்கான போதுமான அறிவு கொடுக்கிறார். தேசாம் சதயுக்தானா, எப்போது பக்தி பண்றவனுக்கு பிரஜதாம் பிரீத்தி பூர்வகம், அன்போடு சேவை செய்யறவன். ததாமி புத்தி யோகம் தம், அவர் என்னை அன்பு வந்து அடைவதற்கான அறிவு நான் கொடுக்கிறேன். தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானிஜம் தமக நாசியாம் ஆத்ம பாவஸ்து ஞான தீபேன பாஸ்வதா. அவர் இதயத்தில் இருந்து கொண்டு அவர் அறியாமை போக்கி நான் ஆன்மீக அறிவை போட்டி அவர் வந்து ஒளி ஞானம் கொடுத்துருவாரு. சோ கிருஷ்ணா பகவத்கீதை பாவது மூலமா நமக்கு ஞானம் கொடுக்கிறாரு. அப்புறம் உள்ளிருந்து பரமாத்மா வழி நடத்துறாரு. வெளியில ஆன்மீக குருவா இருக்காரு, ஆச்சாரியரா இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணனுடைய நாமம் எல்லாத்தையும் வெளிப்படுது. இப்படி நாம கிருஷ்ண உணர்வை நம்ம தீவிரமா பின்பற்றுறோம், கிருஷ்ண உணர்வு வந்து கிருஷ்ண பக்தி நம்ம ஒழுங்கா பண்றோம் அப்படின்னு சொன்னா எல்லா ரகசியம் வெளிப்படுத்தும். ஆச்சாரியவான் புருஷோ வேதா, ஆன்மீக குருவின் தாமரை பாதங்கள் அடைந்தவருக்கு வேதத்தின் அனைத்து ரகசியம் வெளிப்படுத்தப்படும். வேதத்தின் ரகசியம் கிருஷ்ணா. வேதைச சர்வே ரகமே வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சா. வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்தவர் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்தவர் கிருஷ்ணா. அதனால சும்மா உக்காந்துட்டு இந்த வரட்டு தத்துவம் பேசுறது, மனக்கற்பனை பண்றது, வீண் ஆராய்ச்சியில் ஈடுபடுறது, குழப்பத்துல இருக்கிறது எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சத் சங்கத்துக்கு வரும். சத் சங்கத்துக்கு வந்தாங்கன்னா இங்க எல்லாம் தானே வெளிப்படும். எல்லாம் கிளியர் ஆயிடும். எல்லா குழப்பங்களும் போயிடும். எல்லா குழப்பங்கள், வியாதிகள், சந்தேகங்கள் எல்லாம் எவ்ரிதிங்ஸ் கிளியர், எல்லாம் கிளீன் ஆயிடும். அதனால ரொம்ப அழகான பாக்கியம் பாகவத வகுப்புல கலந்துக்கிறது, பாகவதம் கேட்கறது, பாகவதம் படிக்கிறது, பக்ஷ சங்கத்துக்கு வருது, நாம ஜபிக்கிறது. இதை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா கிருஷ்ணர் தன்னை தானே நமக்கு வெளிப்படுத்துவார். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத்.